இமயமலையின் கிழக்கு பகுதிகளில் குளிர்ச்சியான காற்று வீசும் இடங்களில் ஒரு அரிய செடி வளர்கிறது. தோற்றத்தில் கிட்டத்தட்ட இதிகாச உயிரினம் போல காட்சி தரும் அந்த செடியை சிக்கிம் மாநில மக்கள் சிக்கிம் சுந்தரி என்று அழைக்கின்றனர். விஞ்ஞானிகள் அதனை ரெயும் நோபல் என்று குறிப்பிடுகின்றனர். சிக்கிம் மாநிலத்தின் இமயமலையின் உயரமான பகுதிகளுக்கு ஏறும் பயணிகளுக்கு இந்த அரிய செடியின் பிரம்மாண்டம் ஆச்சரியத்தை அளிக்கிறது. 4000 முதல் 4800 மீட்டர் உயரத்தில் செழித்து வளரும் இந்த தாவரம் கிளாஸ் ஹவுஸ் பிளான்ட்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வகை தாவர குழுமத்தை சேர்ந்தது. இதன் உயரமான ஒளி ஊடுருவக்கூடிய இலைகள் இயற்கையான பசுமை இல்லங்களைப் போல செயல்படுகின்றன. வெப்பத்தை கிரகித்து உள்ளே இருக்கும் மென்மையான பூக்களை உறைபனி மற்றும் காற்று மற்றும் தீவிர அகச்சிவப்பு கதிர்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கின்றன. இமயமலையின் இருண்ட பாறை மேற்பரப்பை பொத்துக்கொண்டு உயர்ந்து நிற்கும் ஒளிரும் கோபுரங்களாக இந்த தாவரம் காட்சி தருகிறது. ஒற்றை தண்டு தாவரமான இது அதன் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே பூக்கும். 7 முதல் 30 ஆண்டுகள் வரை இது ஒரு சிறிய ரோசெட்டாக தரைக்கு அருகில் தங்கி கடினமான மலை நிலைமைகளில் அமைதியாக ஆற்றலை சேமிக்கிறது. பின்னர் ஒரு கடைசி வியத்தகு தருணத்தில் அது 2 மீட்டர் உயரம் வரை வளர்ந்து ஒரு கோபுர வடிவத்தில் பூத்து அதன் விதைகளை பரப்பி இறந்து விடுகிறது. இந்த சிக்கிம் சுந்தரி விசேஷமானது மற்றும் இமயமலையின் நிலையற்ற சுற்றுச்சூழலின் நெகிழ்ச்சியூட்டும் நினைவூட்டலாகும். இது பொதுவாக வடக்கு சிக்கிமில் உள்ள உயரமான மலையேற்ற பாதைகளில், குறிப்பாக ஆல்பைன் மலைப்பாதைகள் மற்றும் பனிப்பாறை பள்ளத்தாக்குகளுக்கு அருகில் காணப்படுகிறது. இவை இத்தகைய கடுமையான சூழல்களில் வளர்வதால் இவற்றை பார்ப்பது அரிது மற்றும் பருவ காலத்தில் மட்டுமே காணப்படக்கூடியவை. உள்ளூர் வாசிகள் இந்த தாவரத்தை அதன் அழகு மற்றும் கடுமையான சூழலை எதிர்கொண்டு வாழும் அதன் தாங்குதிறன் ஆகியவற்றுக்கு புகழ்கின்றனர். ஒரு காலத்தில் சிக்கிம் சுந்தரி என அறியப்படும் இந்த ரெயும் நோபல் தாவரம் இமயமலை பகுதிகளுக்கு அருகில் வாழும் மக்களால் மருத்துவ பயன்பாடுகளுக்காக பறித்து செல்லப்பட்டது. ஆனால் இன்று இது ஒரு பாதுகாக்கப்பட்ட தாவரமாக கருதப்பட்டு பறித்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தாவரத்தின் மற்றொரு சுவாரஸ்யமான சிறப்பம்சம் இதன் மெல்லிய காகிதம் போன்ற இலைகள் மலைக்காற்றில் படபடுத்து கிட்டத்தட்ட ஒரு இசை தரத்தை உருவாக்குகின்றன.